அப்படியாக எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் வந்து ஆண்டவரை நம்ம வந்து துதிச்சு ஆண்டவருக்கு சோத்திரங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் பலியான தெய்வமே உம்மை சோத்திரிக்கிறோம். எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆண்டவரே நாங்கள் உம்மை சோத்திரிக்கிறோம். அப்பா நீர் எங்களுக்காய் தகப்பனே ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் பலியானீரே, ரத்த சாட்சியாய் மரித்தீரே ஆண்டவரே. எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே, எங்களுடைய மீறுதலின் நிமித்தமாய், எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாய் நீங்க அப்பா எங்களுக்காய் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் தகப்பனே சிந்தினீரே. உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியான தேவமே உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா பரலோகத்தின் தேவனே உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் அப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில எங்களோடு ஏசப்பா நீங்க இடைப்படுங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை ஆராதிக்க தேவன்தாமே நீங்க கிருபை அருள வேண்டுமாய் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி கொஞ்ச நேரமாய் ஆண்டவரை உயர்த்தி நம்ம வந்து ஆராதனை செய்ய போறோம். முதலாவதாக உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை
உமது புகழை நான் பாடுவேன் அப்படின்ற அந்த பாட்டை பாடலாம். நமக்காக ஏசாயா 25:8 சொன்னபடி அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பாடலை நம்ம துதித்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம பாடலாமா? உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி
மனதுருகும் தெய்வமே ஏசையா அப்படின்ற பாட்டை நம்ம பாடலாம். உண்மையாகவே இந்த பாடல் வரிகள் எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லுது. கடைசியாக வந்து தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய். நம்ம நிறைய தேவையோடு இருப்போம், ஆனால் அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து கரெக்டாக தேடி கண்டுபிடிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தினம் தினம் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். எவ்வளோ நோய்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நாளைக்கு நம்மளால வாழவே முடியாது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கூட தினம் தினம் அற்புதம் செய்கிறார். அது மாதிரி எங்களோட வாழ்க்கையில நிறைய வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல நிறைய அற்புதங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். எதுவுமே நடக்காது, கடைசி நேரத்தில் அவ்வளோதான், நம்ம வேற ஏதாவது பண்ணணும், வேற ஏதாவது ஆப்ஷன் நாங்கள் யோசிப்போம். ஆனால் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், சரி நடக்கும், சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் எங்களை நம்பவே முடியாத அளவுக்கு வந்து அதிசயங்களை செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நம்ம இப்போ மனதுருகும் தெய்வமே ஏசையா அந்த பாடலை பாடுவோம். ஒவ்வொருவரும் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற அந்த விஷயங்களை மனசில் வச்சுட்டு இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் எப்படியாக இரத்த சாட்சியாய் ஆண்டவர் மரித்து நம்ம ஒவ்வொருவருக்காக பாரமான சிலுவையை சுமந்தாரோ அதை கண் முன்பதாக கொண்டு வந்து நம்ம இந்த பாடலை பாடுவோம். மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன்.
கொடுத்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் பாடுவோமா? நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வந்திருக்கும், நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனா நம்மளால எல்லா சூழ்நிலையிலும் ஏசப்பா நீங்க மட்டும் போதும், நீங்க இல்லைன்னா என்னால எதுவுமே செய்ய முடியாது, நீங்க மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் சொல்லியிருப்போம். நிறைய நேரங்கள்ல முறுமுறுத்து பேசியிருப்போம். அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, யோபுக்கு வராத பிரச்சனையா நம்மளோட வாழ்க்கையில வந்துற போது, யோபுக்கு அவரோட ஜீவனை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனா அவர் அவருடைய விசுவாசத்துல அவரோட நம்பிக்கையில அவர் இருந்ததுனால தேவன் அவர் இழந்தது எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுத்தார். நம்மளும் விசுவாசமா எங்களுடைய வாழ்க்கையில என்னதான் ஆகட்டும், எங்களுடைய ஆபீஸ்ல பிரச்சனையா இருக்கட்டும், ஸ்கூல்ல பிரச்சனையா இருக்கட்டும், என்னோட சொந்த வாழ்க்கையில என்னோட குடும்பத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்படின்ட்டு இந்த பாடலை நம்ம பாடுவோமா? ஹல்லேலூயா ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம பாடுவோமா? நம்ம வாழ்க்கையில எதுவுமே ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது. உலகத்தின் இச்சையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆண்டவரே உம்மை விட்டு எதுவுமே எங்களை பிரிக்க முடியாதப்பா அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்மளை தாழ்த்தி நம்மளை சர்வாங்கத்தையும் தகன பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாடுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னதான் என்ன உயிரோடுண்டு தோணதான் என்ன என் மீட்பர் உயிரோடுண்டு தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் செல்கிறார். கொஞ்ச நாள் ஆண்டவரே இப்படியா இருந்துட்டு கொஞ்ச நாள் எங்களை கூட மன விருப்பத்தின்படி நாங்க வாழாமல் என்னதான் ஆனாலும் நாங்க பயணம் செய்கிறோம் என்று சொல்லுவோமா? என் மீட்பர் உயிரோடுண்டு தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் செல்கிறார். காடு மேடு தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் செல்கிறார். காடு மேடு கடந்து சென்றாடும் கரம் பிடித்தென்னை நடத்துகின்றாரே. காடு மேடு கடந்து சென்றாடும் கரம் பிடித்தென்னை நடத்துகின்றார். ஆறுகளை நான் கடக்கும் போதும் மூழ்கி நானும் போவதில்லை. அக்கினியில் நடக்கும் போதும் எரிந்து நானும் போவதில்லை. எரிந்து நானும் போவதில்லை. விசுவாசமா பாடுவோமா? எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் அதை பனி போல கரையை செய்கிற தேவனாய் இருக்கிறாய். வியாதியா இருக்கட்டும், வறுமையா இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம மனிதர்களை நம்பலாம், ஆனா மனிதர்கள் கைவிட்டுடுவாங்க, தேவன் கைவிட மாட்டார். தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் செல்கிறார். Yes Lord, hallelujah. தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் செல்கிறார். மரணமே ஆனாலும்
பொறுப்பெடுத்துக் கொள்வீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளணும்னா நாங்க உம்மோடு பயணம் செய்யணும் ஆண்டவரே சொல்லுவோமா? நாங்க உம்மோடு பயணம் செய்வோம் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயம், ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயம். தேவனின் அன்பிலிருந்து யாரும் பிரிக்க முடியாது. அன்பிலிருந்து பிரிப்பவர்கள் யாரும் இல்லை. உமது பாதம் எனது தஞ்சம், எனது கோட்டை நீர்தானே, எனது கோட்டை நீர்தானே, எனது கோட்டை நீர்தானே. என்னதான் ஆனால் என்ன. கடைசியாய் ஒரு விசை பாடுவோமா? என் மீட்பர் உயிரோடு உண்டு. ஆமென் அப்பா. எங்களோட வாழ்க்கையில என்னதான் ஆனாலும் நாங்க உம்மோடு இருப்போம் சாமி. எனக்கும் உமக்கும் நடுவுல நாங்க வேற யாரையும் ஏசப்பா நாங்க நிறுத்த மாட்டோம்ப்பா. ஆண்டவரே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், நாங்க அக்கினியில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க எங்களை பாதுகாக்கிற தேவனப்பா. ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையை எங்களோட தனிப்பட்ட நபராய் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்களே உண்மை எங்ககிட்ட ஏசப்பா ஒண்ணும் இல்ல சாமி, எங்களை அப்பா நாங்கள் உம்மகிட்ட ஒப்படைக்கிறோம் சாமி. ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்கப்பா. நாங்கள் போகிற பாதை ஆண்டவரே, ஆண்டவரே எங்களோட சுயத்துக்காக நாங்க போகிற பாதையா இருக்க கூடாது ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவரே வழியில நாங்கள் செல்ல ராஜா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நீங்கள் ஆண்டவரே எல்லாம் ஒரு விஷயம் வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஆண்டவரே நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எங்களுடைய இந்த பயணத்துல ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்பின் இந்த பயணத்துல ஆண்டவரே நாங்கள் முன்பதாக வைத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்த நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நாச மோசமோ ஆண்டவரே, பசியோ வியாதியோ எது வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு விலக கூடாது ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுக்காய் சிந்தப்பட்ட ஆண்டவரே கல்வாரியை மாத்திரம் நாங்கள் பார்த்து ஆண்டவரே எங்களுடைய பயணத்தை நாங்கள் செய்ய ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்கப்பா. நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. நாம நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆண்டவரே இந்த சிலுவையின் பாதையில தகப்பனே ஆண்டவரே, என்ன பாடுகள் வந்தாலும் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே எங்களுக்கு தேவைகளோடு இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் தேவைகள் மத்தியில் ஆண்டவரே கடினப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் சிலுவையை மாத்திரம் பார்த்து நாங்கள் முன்னேறி வருவதற்கு தகப்பனே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக தகப்பனே. ஆண்டவரே இந்த ஊழியக்காரர் ஆண்டவரே, பாடின ஊழியக்காரர் ஆண்டவரே, ஆண்டவரே தன் ஆண்டவரே மரித்து போன அந்த குழந்தையை ஆண்டவரே அப்பா அந்த மார்ச்சோரியில வைத்து கொண்டு ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஞாயிறு ஆராதனை முடித்து விட்டு நாங்கள் சென்றோம் என்று ஆண்டவரே அவள் ஆண்டவரே சொல்லியிருக்கிறாங்க தகப்பனே. ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைமையை காட்டிலும் ஆண்டவரே எங்களுக்கு மோசமான நிலைமை எதுவும் வரல ஆண்டவரே. எப்போ ஏற்பட்ட மோசமான நிலைமை வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை மாத்திரம் பின்தொடர்ந்து ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் ஆண்டவரே களி கூற உம்முடைய சுவிசேஷ பாரத்தை நாங்கள் எடுத்து ஆண்டவரே அநேகருக்கு சொல்ல நீர் கிருபை தருவீராக தகப்பனே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மீதி இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் நீங்க ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக தகப்பனே. நீர் எங்களோடு பேச ஆண்டவரே, நீர் பேசுவீராக தகப்பனே. எல்லாவற்றையும் அன்பின் கருத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். 2 குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு மனிதனோட அடிப்படை தேவையா இருக்கிறது வந்து உணவு, உடை, இருப்பிடம். ஸோ இந்த உணவு, உடை, இருப்பிடம் வந்து ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாமே நல்லா சாப்பிட்றோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப தூரத்தில் இல்லை, இலங்கை வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இலங்கையில் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து அவங்க லீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ரொம்ப தடையான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வந்து சந்திச்சிட்ருக்காங்க. எல்லா விலைவாசி உயர்வுனால, இலங்கையில் வந்து பொருளாதார உயர்வுனால எல்லாமே வந்து அவங்களுக்கு தடைப்பட்டு இருக்குது. பொருளாதார நெருக்கடி இருக்குது. உணவு மட்டும் இல்லை,
ஒவ்வொரு உணவுக்காகவுமே வந்து ஒரு 3 வேளை சாப்பிட்றாங்கன்னா இப்போ வந்து இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்றாங்க, இல்லாதவங்க வந்து 2 வேளை உணவு தான் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாறு இது வரைக்கும் வந்து அந்த இலங்கை தேசத்தில் வரலாறு காணாத விலை ஏற்றத்துக்குள்ளே இருக்குது. 7 மணி நேரம் கரண்ட் இல்லைங்க. நமக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் கரண்ட் இல்லைனாலே ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? அங்கே வந்து 7 மணி நேரம் கரண்ட் இல்லை. எதுக்காக இப்படிலாம் நடக்குது அப்படின்னா, அந்த ஊரில் வந்து பொருளாதாரம் ரொம்பவே டவுனாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடைபெறுது. சாப்பாடு நம்மளோட அத்தியாவசிய உணவோட பொருளோட விலைகள் வந்து அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து தக்காளி விலை அதிகமாக இருக்கும்பொழுதே எல்லாரும் சரி தக்காளி சேர்க்காம எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் எல்லா பொருளோட விலையும் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஒரு காஃபி, டீலேருந்து கேரட், இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி எல்லா விதமான உணவுப் பொருட்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக பெட்ரோல் வேணும், கேஸ் வேணும். இப்படி எல்லா விதமான ஒரு தடையான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க பேட்டி எடுக்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, எதிர்காலத்துக்குலாம் போகாதீங்க, நாளைக்கு எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னே தெரியல, நீங்கள் எதிர்காலத்தில் இந்த நிலைமை நீடிச்சா எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களே அப்படின்னாங்க. ஸோ நம்ம ஜபிக்க வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது. இந்த வேலையில் வந்து இலங்கையில் பொருளாதார மாற்றம் ஏற்படணும். அவங்க எல்லாமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைகள் மாறணும். இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவரோட தேவைகளை தேவன் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ஜபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில கர்த்தாவே ஆண்டவரே இலங்கையில இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, அங்க இருக்கிற கர்த்தாவே இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, அந்த ஆண்டவரே இருக்கிற பொருளாதார ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே பொருளாதாரத்துல இருக்கிற பின்னடைவுகளை கர்த்தாவே நீர் மாற்றி போட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே இங்கே இருக்கிற ஆண்டவரே அப்பா விலைவாசி உயர்வுகளை கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அதை ஒரு கர்த்தாவே இயேசப்பா அதை சீரான நிலைமைக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீர் கொண்டு வர வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, அங்கே இருக்கிற ஜனங்களை கர்த்தாவே அப்பா நீர் பாதுகாக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ ஆண்டவரே அப்பா வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே இருக்கிறாங்க இயேசப்பா. அவளுடைய அத்தியாவசிய தேவை கூட கர்த்தாவே ஆண்டவரே அவர்களால் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா வாங்க முடியல இயேசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே மணிக்கணக்காய் ஆண்டவரே அப்பா அத்தியாவசிய பொருளுக்காக ஆண்டவரே அப்பா கர்த்தாவே கியூல நின்று ஆண்டவரே அப்பா சோர்ந்து போகிற ஆண்டவரே அப்பா காரியங்கள் உண்டு ராஜா. ஆண்டவரே பசியோடும் பட்டினியோடும் கர்த்தாவே ஆண்டவரே வரிசையில் நின்று கொண்டு இருக்கிற காரியங்கள் உண்டு ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில இயேசப்பா ஆண்டவரே நீர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, இலங்கை தேசத்துல இருக்கிற கர்த்தாவே ஆண்டவரே ஜனங்களுக்கு நீர் இறங்கி கர்த்தாவே ஒரு விடுதலை கர்த்தாவே அப்பா நீர் கொடுக்க வேண்டும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பொருளாதாரத்துல கர்த்தாவே ஒரு முன்னேற்றத்தை கர்த்தாவே அப்பா நீங்க கொடுக்க வேண்டும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா அவர்கள் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே இருக்கிற இசப்பா ஆண்டவரே இந்த சீனா ஆண்டவரே கர்த்தாவே கிட்ட இருக்கிற இசப்பா அந்த கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே அப்பா அது நிமித்தமாய் கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அந்த இடத்துல நடக்கிற குழப்பங்கள் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே எல்லா காரியங்களும் ஆண்டவரே கைமாறி கொண்டு இருக்கிறது கர்த்தாவே அப்பா இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுவீராக கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, அந்த தேசத்துல ஒரு சுதந்திரத்தை கர்த்தாவே அப்பா நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே ஒரு விடுதலை கொடுப்பீராக கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே இசப்பா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே ஒரு நிம்மதியையும் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே சமாதானத்தையும் கர்த்தாவே நீர் கொடுக்க வேண்டும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா அங்க இருக்கிற ஜனங்களுடைய தேவைகளை கர்த்தாவே ஆண்டவரே நீர் சந்திப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே நீர் எல்லா இடங்களிலும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் சமீபத்துக்கு மாத்திரம் அல்லப்பா ஆண்டவரே நீர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறீங்க இசப்பா. ஆண்டவரே, நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் இசப்பா. இந்த வேலையில கர்த்தாவே உடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தாவே அப்பா நாங்க இசப்பா அந்த இலங்கை தேசத்துல கர்த்தாவே ஒரு சமாதானத்தை ஆண்டவரே அப்பா சீரான நிலைமையும் நாங்க கேட்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே நீர் வழி நடத்துவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. ஆண்டவரே, அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் வல்லமையா இறங்குவீராக. அந்த இடத்துல ஒரு விடுதலை கொடுப்பீராக.
இயேசப்பா சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா இந்த விலைவாசி உயர்வுகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுவீராக கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் தலைவர்களுக்கும் ஆண்டவரே நீர் நல்ல ஞானத்தை கொடுத்து அப்பா அவர்களுக்கு தேவையான கிருபைகளை கொடுத்து நீர் வழி நடத்துவீராகப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியாக தேவன் இலங்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறதுக்காக எல்லா ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்த குறிப்பு ரொம்பவே முக்கியமான ஒரு குறிப்பு. நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி பணம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம செலவழிக்கிறோம். எல்லாருமே வந்து நிறைய லைஃப் இன்சூரன்ஸ்லாம் நிறைய வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் ரொம்ப நிறைய வளர்ந்துட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நோய்கள் வந்து புதுசாக அதிகமாக வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நிறைய நோய்கள் வந்து வர்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் வந்து உணவு பழக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமான ஒரு காரணமாக இருக்குது. நம்மளோட டெய்லியும் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கலப்படம் இருக்குது. சரி, ஒரு பொருளில் கலப்படம் இருக்குன்னு அடுத்தது போனோம்னா அடுத்து அப்படியே அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை நம்ம தொடர்ந்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து நிறைய கேன்சர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கேன்சர், த்ரோட் கேன்சர், பல்லுல கேன்சர், நாக்கில் கேன்சர், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்து வருது. மார்க்கெட்டில் வந்து ஒரு பொருளை வந்து சேல் பண்ணுறதுக்காக அவங்களோட உணவில் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஒரு சில விஷயத்தை கலப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு சாக்லேட் வாங்குறேன்னா அது மட்டும் சாப்பிட மாட்டேன். கடையில் இருக்க ஒரு 4-5 பொருள் சாப்பிடுவேன். ஸோ இப்போ இந்த பொருளில் வந்து எனக்கு ஒரு கலப்படம் இருக்குன்னா அடுத்த பொருளில் ஒரு கலப்படம் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்து வேறு ஒரு ரியாக்ஷனை வந்து எனக்குள்ளே ஏற்படுத்தும். இதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. நம்ம மளிகை சாமானை எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூளில் பார்த்தோம்னா செங்கல்ல வந்து கலக்குறாங்க. மிளகுத்தூளில் வந்து மிளகுல வந்து பப்பாளியோட விதைகளை வந்து கலக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. காய்கறியில் பார்த்தோன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நிறைய வந்து அது வளர்ச்சி அடையணும். பழங்களில் வந்து இந்த மாதிரி அது பார்க்குறதுக்கு வெளியில் வந்து அழகாக இருக்கணும். எப்படியாவது கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். இந்த ஃபுட் ஃபேக்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது அவங்க பொருளை கஸ்டமர்கிட்ட போய் சேர்த்துடணும், அவங்க வந்து லாபம் அடையணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையை வந்து சீக்கிரத்திலே மாறணும். இப்போ நிறைய உணவு பாதுகாப்புத்துறை வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய அதிரடியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அது ரொம்ப நல்லது. இப்படிப்பட்ட உணவு தயாரிக்கிறவங்க வந்து அவங்க என்ன ஃபார்முலாவில் தயாரிக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அதே ஃபார்முலாவில் தான் அவங்க தயாரிக்கணும். அவங்களோட சுய லாபத்துக்காக அவங்களோட குடும்பத்துக்காக மட்டும் பார்க்காம எல்லாருமே வந்து அவங்க சமமாக பார்க்கணும். ஏன்னா இது நமக்கு தெரியாது இல்லைங்களா, இது வந்து கெட்ட பொருள், இது கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம வாங்கி சாப்பிட்ருவோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுப்போம். ஆனால் அது அவங்களுக்கே தெரியாமல் நமக்கே தெரியாமல் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து முடியுது. ஸோ இந்த பிரச்சனை வந்து மறைமுகமாக நம்மளுடைய நாட்டில் எல்லா ஊர்லேயுமே மறைமுகமாக வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. இதுக்காக எல்லாருமே சேர்ந்து ஒரு பாரத்தோடு ஜபிப்போம். டெய்லியும் அவங்க நம்மளோட ஜப குறிப்புலையும் இதை வைப்போம். இது வந்து ஒரு சின்ன விஷயமே கிடையாது. நம்ம பட்டாணியில் வந்து நம்ம வெஜிடபிள் ரைஸ்லாம் போடும்போது கழுவும்போது பட்டாணியில் வந்து கலர் போவோம். அதை வந்து அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த மாதிரி இருக்காது, எல்லா விஷயத்துமே சேரும்பொழுது அது ஒரு பாதிப்பு வந்து பெருசாக வந்து மாறுது. ஸோ அதனால் எல்லாம் பாரப்பட்டு ஜபிப்போம். யாராவது ஒருத்தவங்க சத்தமாக ஜபிக்கலாம். எல்லாருமே ஒரு மனதாய் ஜபிப்போம் இதுக்காக. எல்லாம் ஒரு மனதாக ஜெபிப்போமா? இந்த பிரச்சனை வந்து நாட்டில் மட்டும் இல்லை, எல்லாரோட வீட்லேயும் தனிப்பட்ட நபருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான். சோத்திரம் தகப்பனே ஏசப்பா, உம்மை சோத்திரம் தகப்பனே கர்த்தாவேப்பா. நாங்க அன்றாட சாப்பிடுற காய்கறிகளை கர்த்தாவே ஏசப்பா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது தகப்பனே ஏசப்பா கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே நீங்க அப்பா விதைக்கிறவங்களை நல்லபடியா விதைக்க கிருபை கொடுங்க தகப்பனே ஏசப்பா. அது ஏனோ தானே செய்யக்கூடாது தகப்பனே ஏசப்பா. எல்லாரும் நம்மள பாரி மனுஷால் என்று நினைக்கணும் தகப்பனே ஏசப்பா. அப்படியே கிருபை கொடுங்க தகப்பனே ஏசப்பா கர்த்தாவே. அப்பா அப்படியே கர்த்தாவே நாளைக்கு எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்கோம் தகப்பனே ஏசப்பா. அப்படி ஒரு வியாதி எங்களுக்கு வரவே கூடாது தகப்பனே ஏசப்பா. நாங்க உங்க பிள்ளைகள் தகப்பனே ஏசப்பா, எங்களை ஒருபோதும் நீங்க கைவிட மாட்டே தகப்பனே ஏசப்பா கர்த்தாவே. அப்பா விவசாய மக்கள் நல்லவங்க தான் தகப்பனே சப்பா. அதை பயன்படுத்துறவங்கள பாப்பா கர்த்தாவே நீங்க அது தப்புன்னு உணர்த்துங்க தகப்பனே சப்பா. நீங்க உணர்த்தினாதான் தகப்பனே சப்பா எல்லாம் முடியும் தகப்பனே சப்பா. நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட தகப்பனே சப்பா, நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்கவே கூட தகப்பனே சப்பா. நீங்க நல்ல ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே சப்பா. நீங்க கொடுக்குறீங்க தகப்பனே சப்பா. தயாரிக்கிறவங்க மனசுல எல்லாம் பூந்து பேசுங்க தகப்பனே சப்பா. நீங்க பேசாதான் தகப்பனே முடியும் தகப்பனே சப்பா. எவ்வளவு மக்கள் அழிஞ்சு போறாங்க தகப்பனே சப்பா. அப்படியே பற்று எதுவும் வரக்கூடாது தகப்பனே சப்பா. எங்க பிள்ளைங்களுக்கு தகப்பனே சப்பா நீ கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே சப்பா. விதைக்கிற விதை நல்ல விதையா இருக்கணும் தகப்பனே சப்பா கர்த்தாவே. அது போற இடம் நல்ல இடமா இருக்கணும் தகப்பனே சப்பா கர்த்தாவே. அப்படிப்பட்ட கிருபை கொடுங்க தகப்பனே சப்பா கர்த்தாவே. எவ்வளவு பலவீனங்கள் வந்தாலும் தகப்பனே சப்பா நாங்க உங்க கூடவே இருக்கணும் தகப்பனே சப்பா. அப்படிப்பட்ட கிருபை கொடுங்க தகப்பனே சப்பா.
சப்பா. இதோ வந்தோம் போனனுக்கு கூட தகப்பனே சப்பா, நாங்க ஒரு நல்ல பங்கா இருக்கணும் தகப்பனே சப்பா. அப்படியே கிருபை கொடுங்க தகப்பனே சப்பா கர்த்தாவே. உமக்கு நாங்க விருதி செய்யணும் தகப்பனே சப்பா. அப்படியே கிருபை கொடுங்க தகப்பனே சப்பா கர்த்தாவே. அப்பா எங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் தகப்பனே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே சப்பா. நீங்க அந்த காய்கறிகள் தான் தகப்பனே சப்பா நாங்க கொடுக்குறோம் தகப்பனே. அதனால எந்த பலவீனங்களுக்கும் குழந்தைகளுக்கு வரக்கூடாது தகப்பனே சப்பா. அப்படியே கிருபை கொடுங்க தகப்பனே சப்பா. அப்பா இதை ஊழியம் செய்யறவங்களுக்கு கர்த்தாவே, விவசாயம் பண்றவங்களுக்கு மனசுல பூந்து பேசி நீங்க நல்லதே செய்ய கிருபை கொடுங்க தகப்பனே சப்பா. அப்பா நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக நான் நன்றி சொல்கிறேன் தகப்பனே சப்பா. என்னை தாழ்த்தி கர்த்தாவே உன் பொற்கத்துல ஒப்படைக்கிறேன் சப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே சேர்த்துக்கிறோம். ஜெபத்தை கேளு என் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியாக தேவன் இந்த உணவு கலப்படத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தேவன் தரப்போறதுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி நாம் தாழ்த்தி ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. அப்போ இந்த சாயங்கால வேளையில் தகப்பனே நீர் எங்களோடு பேச வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே என்னை மறைத்து தகப்பனே நீங்கள் வெளிப்படுங்க தகப்பனே. நான் ஒன்றும் கிடையாது தகப்பனே. ஆண்டவரே நான் ஆண்டவரே என்னென்ன ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே இவளுக்கு எப்படி புரியும்படியாக நீர் பேச வேணுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வார்த்தைகளை ஆண்டவரே தெளிவாய் கேட்கவும் நான் தெளிவாய் ஆண்டவரே பேசவும் நீர் கிருபை தருவீராக தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் சிரிச்சு ஹல்லேலூயா. அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகும். இன்னைக்கு பேச வேண்டிய தலைப்பு சிலுவை நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள். பாடங்கள்லாம் நிறைய கிடையாது, அதில் நம்ம ரெண்டு காரியம் தான் பார்க்க போகிறோம். சிலுவை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள். நீங்கள் சிலுவையை பார்க்குறீங்க, சிலுவையில் நீங்கள் என்னென்ன காரியங்களை நீங்கள் லேர்ன் பண்ண முடியுது, உங்களால் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ள முடியுது? சொன்னால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கீழ்ப்படிதல். வேற பேசுங்க கொஞ்சம். கீழே வந்தால் மட்டும் நல்லா பேசுகிறீங்க என்கிட்ட, இங்கே வந்தால் பேச மாட்டீங்க. கீழ்ப்படிதல் கற்றுக்குறோம். வேற அன்பு. நான் என் பாயிண்ட் இதில் வந்துடும், அதனால தான் கேட்குறேன். அன்பு. வேற புரியல. தாகமா? தியாகம். கரெக்ட், தியாகம். அடுத்தது தாழ்மை. அவ்வளோதான், ரெண்டுமே வந்துச்சு. வேற வேதனைகள். சிலுவை இதை பார்க்கும்பொழுது வேதனைகள், பாடுகள். அடுத்தது சிலுவை சிந்தின ரத்தங்கள், ரத்தத்தை பார்க்குறோம். சிலுவை நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது. அது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி சொல்லித்தரும் சிலுவை பாடம். நான் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன்னா அந்த சிலுவை பார்க்கும்போது சிலுவை என்னோட பேசுகிற காரியம் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு ஒரு பாடுகள் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, பலவிதமான காரியங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு காரியத்திலும் சிலுவை நமக்கு ஒவ்வொரு பாடங்களையும் சொல்லித்தருது. இதை எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும், அவங்களோட வாழ்க்கையில் தான் தெரியும் அந்த பாடம். நான் கஷ்டத்தை நான் வெளியாட்டையும் சொல்ல முடியாது. என்னோடய கஷ்டம் ஒரு சிலதெல்லாம் எனக்குள்ளே தான் வச்சு பண்ணணும். அதை எனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு கற்பனை கதை. பேதுரு இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு சில காரியங்கள் நான் முன்னாடியாக யூத் மீட்டிங்கில் ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இன்னொரு கேளுங்க, நீங்கள் மறந்துட்டுப்பீங்க, இன்னொரு கேட்டுக்கோங்க. பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த சிலுவை ரொம்ப பாரமாக இருக்குது, எனக்கு இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, இதோட கொஞ்சம் சுமை கம்மியாக இருந்தால் எனக்கு கொடுங்களேன், வேறு சிலுவை கொடுங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்குறாராம். கேட்கும்பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்து உள்ளே கூப்பிட்டு போயிட்டு, இங்கே பாருப்பா, ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய மாளிகை மாதிரி இடம் இருக்குது, ஃபுல்லாக சிலுவைங்க வைக்கப்பட்டிருக்கு. இதில் நீ எந்த சிலுவை வேணுமோ நீ இப்போ எடுத்துக்கோ, எது உன்னோட அந்த சிலுவை நீ வச்சிருக்கிற சிலுவையோட கம்மியாக இருக்கோ, இல்லை எது கொஞ்சம் நீ தூக்கி பாரு, எது லகுவாக இருக்கோ, எது சுமை கம்மியாக இருக்கோ நீ எடுத்துக்கலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை அந்த இடத்துக்குள்ளே விட்டார். பேதுரு போகிறாரு, போயிட்டு ஒரு சிலுவையாக தூக்கி பார்க்குறாரு. அப்படியே தூக்கி பார்த்துட்டு ரொம்ப தூரம் போயிட்டு சுற்றிட்டு அப்படியே வர்றாரு. வந்துட்டு, ஆண்டவரே இந்த சிலுவை காட்டிலும் எனக்கு வேறு எல்லா சிலுவையுமே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, ரொம்ப பாடுகளாக தான் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறதா ஒரு கற்பனைக்கு. இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை கொடுத்துருக்கிறார். அவருடைய பாடுகள், நிந்தனைகள் ஒருவேளை கொடுத்திருந்தாலும் நம்ம அதை தாங்கக்கூடிய அளவில் தான் ஆண்டவர் கொடுப்பார். தவிர ரொம்ப தானிக்கு மிஞ்சி நம்மக்கிட்ட தாங்கக்கூடியபடியாக நமக்கு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா.
எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் ஆண்டவரே நம்ம தூசிக்காம, ஆண்டவரே ஏண்டவரே எனக்கு மட்டும் அவங்களாம் நல்லா இருக்காங்களே, ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள், ஏன் என்னால் சகிக்கவே முடியல ஆண்டவரே, இவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு கொடுக்கணுமான்ற ஒரு எண்ணங்கள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு மனிதனாக நம்மளோட எண்ணங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு என் பிள்ளைப்பா இவனுக்கு இவ்வளோ தான் தாங்க முடியும், இவனுக்கு இவ்வளோ தான் தாங்க முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் லைட்டாக தெரியும் ஆண்டவருக்கு. அதனால் நம்ம வந்து ஆண்டவர் கேள்வி கேட்குறவளா இல்லை. அந்த பாடுகளை சகித்து ஆண்டவரோடு நம்ம போனோன்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் நம்ம மேன்மையடையும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதான் வந்து அந்த கற்பனை கதையில் நமக்கு வந்து ஆண்டவர் ஒவ்வொரு சிலுவை கொடுத்துருக்கிறார். கொடுத்த சிலுவை நம்ம எடுத்து நம்ம நடப்போம்னால் ஆண்டவருக்குள்ளே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நம்ம வாழ முடியும். சரிங்களா? சிலுவை கற்றுத்தருகிற பாடங்களில் 2 காரியங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக இன்னொரு கேள்வியை கேட்குறேன். 10 கட்டளைகள், அதை கொஞ்சம் போடுவா. 10 கட்டளைகள் எல்லாருக்குமே தெரியும், தெரியும்ல? மோசே நியாயப்பிரமாண காலங்கள் 10 கட்டளை எழுதலப்பா. 10 கட்டளைகள் தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே படிங்களேன். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தை வீணியிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகள் நம்ம ஃபாலோ பண்றது நம்மளால முடியுமா முடியாதா? ஏதாவது சொல்லுங்க, முடியுமா முடியாதா? ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பாரு. நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பேசணும். நான் கீழே வந்து பேசினாலும் பேசுங்க போல. நீ ஜஸ்ட் இந்த 10 கட்டளையை நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதா? சொல்லுங்கப்பா. முடியும். 10 கட்டளையும் ஃபாலோ பண்ண முடியும். ஆண்டவர் வந்து இப்போ நமக்கு பொதுவாக இப்போ ஒரு கூகுள் மேப்பில் போடுறோம். நான் இங்கேருந்து வந்து பாரிஸ் போனோம். பாரிஸ் போகிறதுக்குள்ளே வந்து இங்கேருந்து ஒரு சுற்றின்னு போகிறதுக்கு எனக்கு அப்படி போவேனா இல்லை ஷார்ட்கட்டில் நான் போக விரும்புவேனா? ஷார்ட்கட் தான் நம்மளுக்கு இப்போ பெரிய. இப்போலாம் இன்ஸ்டன்ட் எல்லாமே. நம்ம ஃபஸ்ட்லாம் வந்து டீ தூள் போடணும், அது போடணும். இப்போலாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ரூவ் வந்துச்சு. அப்படி நானே வீட்டில் போட்டுப்பேன். நான் கெட்டிலில் சூடு பண்ணோம் தண்ணியை, அதை உள்ள காஃபி போட்டு பிளாக் காஃபி குடிச்சிட்டு போயிட்டு இருந்தேன். அது மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக வந்துச்சு. ஸோ ஆண்டவர் வந்து அது நம்மளுக்கு தெரியும். ஆண்டவரை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஒரு முன்னாடி இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் நமக்கு பண்ணுவான் நல்லா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல படிங்க. பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அவ்வளவுதான். என்ன படித்தோம்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூர்ந்தால் இந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இது வந்து இந்த இடத்துல மாத்திரம் இல்லை, அநேக இடத்துல வேதத்தில் சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாடு நிறைய இடத்துல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. அப்போ தான் வந்து அதுதான் பிரதான கற்பனையாக இருக்குது, முதலாவது கற்பனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம வந்து இந்த 10 கட்டளையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு ஷார்ட்கட், அன்பு. அந்த சிலுவையில் ஆண்டவர் நமக்காய் ஒரு சில அன்பான காரியங்களை சொல்லியிருக்கிறார். என்னென்ன காரியங்கள் நீங்கள் சும்மா சொல்லுங்கள். ஆண்டவர் சிலுவையில் எதனால் நம்ம அந்த சிலுவை மரத்தை ஏற்றுக்கொண்டார்னா அது ஈஸியாக சொல்லிடலாம், அன்பால் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அன்பில் ஒரு சில காரியங்கள் இருக்குது. அவர் தம்முடைய ஒரே யோவான் 3:16 சொல்லி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி விசுவாசிக்கிறவனோ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார் சொல்லி. ஸோ நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன? ஆண்டோடைய அன்பு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குது. நித்திய ஜீவன்னா புரியல. மரணம் இல்லாத வாழ்க்கை, மரணத்துக்கு பின்பாக இருக்கிற வாழ்க்கை. ஓகே, அது எப்போவுமே நம்ம வாழ்ந்துனே இருப்போம். கரெக்டா? அதான் வந்து நித்திய வாழ்வு. ஸோ இந்த நித்திய வாழ்வுன்றது பரலோகத்தில் மாத்திரம் இருக்கா இல்லை நரகத்துலையும் இருக்கா? ஆண்டவர் நித்திய வாழ்வு தராது. பரலோகத்தில் இருக்கு, நரகத்துலையும் இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ பரலோகத்துலையும் நமக்கு நித்திய வாழ்வு இருக்கு. நித்திய காலமாக ஆண்டவரோடு இருப்போம். நரகத்துலேயும் அதே நித்திய வாழ்வு நமக்கு இருக்குது. இங்கே மறித்து போயிடுறோம், திருப்பி நரகத்துக்கு போகிறோம். நரகத்துலேயும் நமக்கு நித்திய வாழ்வு இருக்குது. ஸோ நமக்கு எந்த வாழ்வு நம்ம சூஸ் பண்ண போகிறோம்? நம்ம வந்து ஆண்டவரோட சந்தோஷமாக சமாதானமாக ஒரு ஹாப்பினஸோட ஆண்டவரோட ஆடி பாடி நம்ம அப்படி ஆராதிக்கிற ஒரு அந்த நித்திய ஜீவன் நம்மளுக்கு வேணுமா? இல்லை நம்ம பிசாசின் பிடியில் பரலோகத்தை விட்டு நரகத்தில், அந்த எரி நரகத்தில் நம்ம எத்தனை வாட்டி மறிச்சாலும் நமக்கு மரணமே இல்லைன்னு சொல்கிற அந்த நமக்கு நித்திய ஜீவன் வேணுமான்ட்டு நம்ம தான் கெஸ் பண்ணணும்.
ஸோ அதுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் அந்த அன்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த அன்பு நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த நித்தியத்துக்கு போகிறவர்களாக இருப்போம். நம்ம வந்து ஆண்டவரோடு அந்த அவருடைய அன்பு அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கும்பொழுது நம்ம அதே சேம் அந்த வேலையே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற காரியம் அந்த அன்பை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் இன்னொரு தலைப்பு கூட கொடுக்க போகிறேன். சிலுவை நமக்கு கற்றுத்தரும் பாடம். சிலுவை வந்து நம்ம பார்க்குறோம். சிலுவையில் அந்த ஒரு இமேஜை போட்டு பார்க்க கொஞ்சம். இந்த சிலுவையை பாருங்கள். இதில் ஃபேஸ் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபேஸ் வந்து நம்மளுடைய ஃபேஸை நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் இதை வந்து நான் என்ன நினச்சிக்கிறேன், எனக்காக நான் தான் அடிக்கப்பட வேண்டிய இடம் அது. ஸோ ஆனால் அங்கே வந்து வேறு ஒரு தெய்வம் வந்து அடிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபேஸை நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த சிலுவை வந்து சிலுவைக்கு முன்பதாக நான் சிலுவைக்கு முன்பு என்னென்ன காரியங்களை நான் கற்றுக்கொள்ள போகிறேன்றத ஒரு காரியம் தான் வந்து அன்பு. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். அன்புங்கிற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சிலுவையில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனே, ஒரே ஒரு பையன், அவரை இந்த உலகத்தில் நமக்காக தந்தரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான் வேதம் சொல்லுகிறது. ஸோ அந்த அன்பை பார்க்க போகிறோம். அந்த அன்பில் வந்து நிறைய ஒரு 3 காரியத்தை மாத்திரம் பார்க்க போகிறோம். சிலுவைக்கு முன்னால் நமக்கு காட்டுற அன்பு. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் தோன்றுவதற்கு முன்னமும் தாயின் கருவில் நாம் உருவாவதற்கு முன்னமே அவர் நம்மை அனுபவித்திருக்கிறார், நம்ம மேல் முன்குறித்திருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:14 நம்ம பார்த்தோம். இந்த பிதாவை வந்து ஆண்டவர் பிதா வந்து அவரோட சித்தத்தை நிறைவேற்றினது சாதாரண ஒரு டாஸ்க்கு கிடையாது. இது பிதா வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவை இங்கே பூமிக்கு அனுப்பி அந்த இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்து அதை பரிசுத்தமாக பிறந்து அந்த பரிசுத்தத்தை அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டு உலக மக்களுக்காக பாவம். இது ஒரு பெரிய ஒரு மேட்ரு. இது பெரிய டாஸ்க். இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது. ஆனால் இது வந்து நம்மளோட அவருடைய சித்தத்தின் பிதாவுடைய சித்தம் நடக்கும்படியாய் அவர் நம்மேல் வைத்த அன்பு விலகும்படியாய் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர் செய்கிறாரு, பிதாவானவர் செய்கிறாரு. ஸோ அந்த அன்பில் ஒரு 3 அன்பு பார்க்க போகிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அவ்வளோதான். ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு. கொஞ்சம் இங்கே பாருங்க போதும். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றுமே இல்லைன்றார். தன் சிநேகிதனுக்காக ஜீவன், அதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்து அது இந்த காலத்தில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு சின்னதாக ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னாலே வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பண்ணுவானா அப்படின்றது ஒரு வேளை இருக்கலாம். அந்த மாதிரி நண்பர்கள் நம்ம கூட யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம வந்து எத்தனை பேர் இருப்போம்னு தெரியல. இன்னொருத்தருக்காக நான் வந்து அந்த இடத்துல மறிக்கிறேன், நீங்கள் நவுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருப்போம்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் தான் சொல்கிறாரு, தன் சிநேகிதனுக்காக அவர் ஜீவனை கொடுக்குற ஒரு அன்பு. அந்த அன்பு வந்து நமக்கு சிலுவையில் அவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் பாருங்கள். ஒரு சின்ன கதையை கூட நான் சொல்கிறேன், ஏன்னா ஒரு கதை மூலமாக போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு அரசன் என்ன பண்ணுறான், அவன் வந்து வேட்டையாடுறது என்னுடைய வழக்கமாக இருக்குது. அந்த அரசனுக்கு ஒரு மகன் இருக்கான். அந்த மகனுக்கு அந்த சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மகன் போயிட்டு காடுகளுக்கு போயிட்டு மானை வேட்டையாடுறது அவருடைய பழக்கமாக்கி கொடுறாரு. மானை போய் வேட்டையாடுறாரு. இப்படி வேட்டையாடும் பொழுது அவர் கூட ஒரு 10 நண்பர்கள் போவாங்க. குதிரையில் போயிட்டு 10 நண்பர்களும் அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு வேட்டையாட போகும்பொழுது அவர் கண்களுக்கு எதுவுமே தென்படலை, எதுவுமே இல்லை. மான் இல்லையே, என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லி யோசிக்கும் பொழுது ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு, மரத்து மேலே ஏறி பார்க்கும்பொழுது அங்கே வந்து ஒரு 40-35 மான்கள் வந்து ஒரு கூட்டமாக வந்து மான்கள் அங்கே கொஞ்சம் இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்த உடனே இவங்க சொல்கிறாங்க அந்த இளவரசன்கிட்ட, அங்கே மான் கூட்டம் இருக்குது, நம்ம அங்கே போனால் நம்ம ஈஸியாக நம்ம வந்து வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. எல்லாம் போகும்பொழுது ஒரு 10 பேருன்றதுனால சுற்றி அந்த ஒரு ஆஃப் சர்க்கிள் அப்படி நிற்கிறாங்க எல்லாரும். ஸோ மான் அங்கே நிற்குது. பின்னாடி ஒரு ரிவர் ஆறு இருக்குது. ஸோ அதை தாண்டி போனால் தான் அதுங்களால போக முடியும் அந்த மான்களெல்லாம் சொல்லிட்டு அந்த மான்கள் நிற்குது. இவங்க நிற்கிறாங்க. ஸோ லாக் பண்ணிட்டோம் அந்த மானை நம்ம சொல்லிட்டு வேட்டையாட போகிறோம்னு சொல்லிட்டு நிற்கும் பொழுது இந்த சுற்றி இருக்கிற அந்த எல்லா மான்கள் கூட்டமும் அந்த மானோட தலைவனை நோக்கி பார்க்கும்பொழுது எல்லாமே பார்க்குறாங்க. இந்த தலைவனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த தலைவன் மானுக்கு அப்படின்னு நின்றுட்டுருக்கு. டக்குன்னு யோசித்து அதை என்ன பண்ணுது, அந்த ரிவரில் இறங்குது. மானில் அந்த தண்ணியில் இறங்கிறதுக்கு பயப்படுதுங்க. எல்லாமே தண்ணிக்குள்ளே இறங்கி அப்படியே நிற்குது. அந்த மானோட முதுகில் ஏறி எல்லாம் மானம் அப்படியே தப்பிச்சு போகுது. ஒரு 10 மான் அவங்க எல்லாருமே இங்கேருந்து பார்க்குறாங்க. இந்த இளவரசன் அவங்க கூட வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நின்று பார்க்குறாங்க. தாண்டி போயிடுச்சு. 10 மான் தாண்டி போச்சு. அதோட தோல்லாம் கொஞ்சம் அப்படியே கிழி ஆரம்பிச்சிச்சு. திருப்பி அடுத்த 10 மான் எகிரி குடிச்சு. ஏன்னா அதோட அந்த ஃபுட் அந்த கால்கள்லாம் கொஞ்சம் எப்படி இருக்கும் தெரியும் நம்மளுக்கு. அந்த குழம்புகள் சொல்லி நம்ம வேதத்தில் போட்டிருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக குத்தி எடுக்கும். ஸோ அது 10 மான் தாண்டி போயிடுச்சு. அடுத்த 10 மான் தாண்டி போகுது. சதைகள் கிழிக்கப்பட்டு ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி அடுத்த ஒரு 30 மான். இது எல்லாமே அவங்க நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. 30வது மான் போகுது, 35 அப்படியே போய் கடைசியில் அந்த மானுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, பலனே இல்லை.
அப்படியே அந்த ஆறு ஃபுல்லாக ரத்த வெள்ளமாக போகுது, எல்லாத்தையும் அதை காப்பாற்றி விட்டுருச்சு. இது வேணால் மறித்து போயிடுச்சு இந்த மான். ஸோ இந்த ஒரு காரியம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக நம்ம இந்த பாவ பிடியில் தப்பித்து கொள்ளாமல், நம்ம வந்து இந்த காரியத்தில் இல்லாமல், அந்த பாவத்திலேருந்து இந்த உலகத்தில் நம்ம அழிந்து விடுவோமோ, நம்ம ஆத்மா வேஸ்ட்டாக போயிடுமோன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த ஒரு கரிசனை, அந்த அன்பை தான் சிலுவையில் நமக்காக வைத்தார். அந்த எப்படி அந்த மான் வந்து இறந்து போச்சோ அப்படியே ஆண்டவர் நமக்காய், அந்த பிதாவானவர் நம்ம இயேசு கிறிஸ்து மரித்து நம்மை உயிரடைய செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக அவரோட அன்பு தான் நம்ம வந்து விலையேற பெற்ற அன்பு நம்ம இன்றைக்கி வந்து உயிர்ப்பித்து வைத்திருக்கிறது. இதுக்கு இன்னொரு நான் நிறைய மிஷினரிஸ்ட்டை நான் வந்து இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் யோசிச்சு பார்த்தேன். இதில் வந்து நிறைய மிஷினரிக்கு வந்து பலவிதமான பாடுகள், நம்ம நினச்சே பார்க்க முடியாத பாடுகள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரி கூட நான் சொல்கிறேன் இங்கே. அவர் பேர் வந்து மிஷினரியில் அவர் இது நடந்த கதை, நடந்த டைட்டானிக் தெரியும் எல்லாருக்கும். நீங்கள் டைட்டானிக் கப்பல் தெரியும்ல எல்லாருக்கும்? டைட்டானிக் கப்பல் எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு பேர் வந்து பார்த்துக்கிறேன், ஒரு நிமிஷம். ஜான் ஹார்பர்ன்றவர் வந்து தன்னுடைய 13 வயசில் டைட்டானிக் கப்பலில் போகிறார். எதுக்காக போகிறோன்னா, ஜேஎல் மூடின்றவர், அவர் வந்து ஒரு பெரிய பிரசங்கர். இது வந்து 1930 நடக்கிற சம்பவம், 1912 நடக்குது. இந்த ஜான் ஹார்பர்ன்றவர் 13 வயசில் ரட்சிக்கப்படுறாரு. 13 வயசில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை 4 வருஷம் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து 4 வருஷம் கருத்துக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ஜான் ஹார்பர். அவருக்கு திருமணமாகி 4 வருஷத்தில் அவர் மனைவி இறந்து போயிடுறாங்க. அவருக்கு திருமணமாகி. ஸோ அவங்களுக்கு வந்து நீனான் ஒரு குழந்தை பிறக்குது, மகள் பிறக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த ஒரு ஊழியக்கார், அவர் ஜெயில் மூடின்றவர், அவருடைய பிரசங்கத்துக்கு அவர் சபையில் அழைக்கப்பட்டதுனால இவங்க கப்பல், அந்த டைட்டானிக் கப்பலில் ஏறுறாங்க. அந்த டைட்டானிக் கப்பலில் ஏறுறதுக்கு முன்பதாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கப்பலை யாரும் அசைக்க முடியாது, இந்த கப்பல் வந்து தெய்வமே வந்து இறங்கினாலாம் எதுவுமே பண்ண முடியாது இந்த கப்பல்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மேன்மை இருந்தது. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நடந்த உண்மை சம்பவம் இது. ஸோ இது வந்து படத்தில் வரல, ஆனால் இது வந்து நடந்த உண்மை சம்பவம். அந்த காரியத்தில் போகும்பொழுது கப்பல் ஒரு பனிப்பாறையில் மோதுது, கப்பல் உடையுது, எல்லாருக்குமே தெரியும் அந்த காரியம். ஸோ அப்படி உடையும் பொழுது அந்த இடத்துல அநேகர் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஜான் ஹார்பர் வந்து ஒருத்தருக்காக போய் சுவிசேஷத்தை சொல்கிறாரு. ஏன்னா அவரோட பாரமே தான், சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷத்தை சொல்கிறாரு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா கேட்டு ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது மேலேருந்து எல்லாருமே அந்த குளிர்ந்த தண்ணி, நடுக்கடல், அந்த ஐஸ் கட்டி பாறை எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, சில்னஸ், அந்த இதில் எல்லாம் கீழே விழுறாங்க. விழுந்து எல்லாருமே, அதாவது லைஃப் ஜாக்கெட் அந்த கொடுப்பாங்க, எல்லோரும் கொடுத்து அவங்க போட்டுட்டாங்க. அந்த குழந்தைக்கு, அவங்க குழந்தையெல்லாம் வந்து அந்த லைஃப் போட்டில் ஏற்றி அனுப்புறாரு. நீ போமா, நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் பரலோகத்தில் பார்க்கலாம், நீங்கள் போகணும்னு அந்த அவங்க குழந்தைய அமுச்சு விட்டாரு. அதோட கூட சேர்ந்து ஒரு சிலர்லாம் அவர் போகல, அவர்கிட்ட லைஃப் ஜாக்கெட் இருக்குது, ஆனால் அவர் போகலை. அவர் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறத மாத்திரம் இருக்காரு. அப்புறம் அவருக்கு அந்த தண்ணியில் கீழே விழுந்து ஒரு வாலிபன் வந்து அந்த இடத்துல ஒரு கட்டையை பிடிச்சி மிதக்கி நிற்கும்பொழுது அவர் கேட்குறாரு, நீ ரட்சிக்கப்பட்டியாப்பான்னு கேட்கும்போது, அதெல்லாம் அந்த கான்வர்சேஷன் அங்கே நடக்குது. எனக்கு ரட்சிக்கப்பட்டியா கேட்கும்போது அவர், நான் ரட்சிப்பேனான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆண்டவரை பற்றி அவர் அதிகமாக சொல்லி இயேசு கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்தி அவர்கிட்ட இருந்து அந்த லைஃப் ஜாக்கெட்டை அந்த கழட்டி அவர்கிட்ட கொடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவர் கடைசியாக அவர் மரித்து உள்ளே போகும்பொழுது, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்கள், அவர் தான் வந்து எல்லாருக்கும் உலகத்துக்கு வந்த ரட்சகர்னு சொல்லிட்டு அவர் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டே அவர் வந்து மரித்து போனார். மரித்து போகும்பொழுது இந்த காரியத்தை, அதாவது மொத்தம் 2000 பேர்கிட்ட வந்து அந்த கப்பலில் பயணம் செய்தான்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் 6 பேர் மாத்திரம்தான் உயிரோடு வந்து திரும்பி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த 6 பேரும் 4 வருடம் கழித்து ஒரு சுவிசேஷ மீட்டிங்கில் பேசுகிறாங்க. பேசும்பொழுது அந்த ஜான் ஹார்பரால் ரட்சிக்கப்பட்ட அந்த வாலிபன் வந்து பேசுகிறார், கண்களில் கண்ணீரோடு, பயங்கர வேதனையோடு. எனக்கு வந்து நான் வந்து இயேசு கிறிஸ்து நான் யாருன்னு தெரியாமல் இருந்தேன், ஆனால் அவர் அன்பை பற்றி சொல்லி அவரை வந்து எனக்கு வழி நடத்தினது ஜான் ஹார்பர் தான் சொல்லிட்டு அவரை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஜீவனை கொடுக்கும் அன்பு. தனக்கு இருக்கிற அந்த காரியத்தை மறந்து அந்த ஜீவனை கொடுத்து மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்குறது தான் அந்த அன்பு. அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். ஸோ அந்த காரியத்தினால அநேகர் வந்து அது மூலமாக அவர் ரட்சிக்கப்பட்டார். அவருடைய கூட்டங்களை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த காரியங்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த காரியம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, நமக்காக ஜீவனை கொடுக்குற அன்பு, சிநேகிதரிலும் அவர் ஜீவனை கொடுக்குற அன்புள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக பார்க்குறோம், சீக்கிரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்தது என்ன அன்புனா, மாயமற்ற அன்பு. ரோமர் 12:9 நம்ம வாசிக்கிறோம், வாசிங்க. ரோமர் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து. ஓகே, மாயமற்ற அன்பு. அன்புல வந்து இந்த விதம்லாம் இருக்கான்னு சொல்லி நான் இது ரெடி பண்ணும் போது எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அன்புனா சாதாரணமாக இருக்கும், ஆனால் மாயமற்ற அன்பு. இன்றைக்கி நிறைய மாயமற்ற அன்பு நம்ம பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசுவோம், நல்லா இருப்போம். ஆனால் அப்படி திரும்பி வந்தவுடனே அவனை பற்றி நம்ம திரும்பி பேசுவோம். அதெல்லாம் வந்து ஒரு உண்மையான அன்பு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு கொடுக்குற அந்த அன்பு மாயமற்ற அன்பு. அவர் நம்மேல் உண்மையான அன்பு வைத்திருந்தார்.
அவர் வந்து எப்படி மனது ஆழத்திலிருந்து நம்ம மேல் ஒவ்வொரு பிள்ளையை சொந்த பிள்ளையாய் நினைத்து அவர் வந்து அன்பு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் மாயமான அன்பு இல்லை அப்படின்ட்டு? ஆமென். அவருடைய மாயமான அன்பே கிடையாது அவருடையது. இதில் பாருங்கள், இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 பேதுரு 1:22 வாசிங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடி. இதுலயும் அதே குறி அதை பற்றி தான் கொடுத்துருக்கு, மாயமற்ற அன்பு. இதில் இன்னொரு கூட வாசிக்க தேவை, நான் அப்படியே சொல்கிறேன். யோவான் 13:34 சொல்லியிருக்கு, அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னோட சீஷர்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அன்பாக இருந்தால் தான் நம்ம அவரோட சீஷர்கள்னு சொல்கிறார். ஸோ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பிரதானமான காரியம் அன்பு. ஸோ இந்த அன்பு நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம வந்து எல்லாமே பண்ணிடலாம். அதாவது ஒருத்தன் நம்ம மேலே பஸ்ஸில், இப்போ நான் ஒரு சம்பவம் ஞாபகம் வருது பாருங்கள். நான் பஸ்ஸில் காலேஜ் படிக்கும்போது போகும்பொழுது என்னோடய காலை மெரிச்சிட்டாலோ நான் வந்து விடமாட்டேன்னா வேணான்ட்டு தான் மெரிப்பாங்க. ஜஸ்ட் அப்படி மெரிச்சிட்டு போயிடுவாங்க. நான் அப்படி பிடிச்சின்னு ஒரு எதனா ஒன்று பண்ணுவேன், ஒரு இடிக்கிறது, ஒரு அவனை இது பண்ண நான் பண்ணுறது தெரியும் அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி காரியம்லாம் பண்ணுவேன். அதாவது நான் சொல்கிறேன், நான் சாதாரணமாக நம்ம ஒரு சின்ன காரியம் நமக்கு பண்ணும்பொழுதே வந்து நம்ம மற்ற மேலே அன்பு இல்லாமல் தான் நம்ம பண்ண முடியுது. ஸோ அந்த மாயமற்ற அன்புன்னும் போது அநேகர் வந்து ஒரு சிலர் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் விரும்புகிற காரியங்கள், இதில் வந்து மாயமற்ற அன்பு. அநேகர் வந்து மேரேஜ் ஆகிட்டோம், அந்த அன்பு இல்லாமல் பிரிஞ்சு போகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ மாயமற்ற அன்பு நம்மக்கிட்ட இல்லாமல் சிலுவையில் ஆண்டவர் உண்மையான அந்த அன்பை ஆண்டவர் நமக்கு காட்டியிருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த உண்மையான அன்பை நம்ம மனசில் வச்சோன்னா நம்ம ஆண்டவர் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்ம மாயமற்ற அன்பு ஒருவேளை நமக்குள்ளே இருந்ததுன்னா இந்த காரியத்தை நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ மாயமற்ற அன்பு போது இன்னொரு மிஷினரி கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய எனக்கு அதை படிக்கும்போது நான் லூயிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அம்மையார், அவங்க வந்து சிங் கிங் அப்படின்ற ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஜெயில் இருக்குது. அந்த ஜெயில் வந்து பயங்கரமான கொடூரமான மனுஷங்களை, கொடூரமான கொலை குற்றவாளிகள் அவங்கள மாத்திரம் தான் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் ஃபேமஸானதுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த காரியத்தில் அந்த லூயிஸ் அம்மையார் வந்து பயங்கரமான ஆண்டவருடைய அன்பு அவங்களோட உலகத்தில் ஏவனாலும் அவங்க அநேக கைதிகளுக்கு போயிட்டு சுவிசேஷத்தை சொல்கிறது, இந்த காரியங்கள்லாம் வந்து அவங்க நிறைய பண்ணிட்டு இருந்தனால அவங்க வந்து அநேக அந்த ஜெயிலில் இருக்கிற அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. நாளுக்கு நாள் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு சில நாட்கள், ஒரு 4-5 நாள் வருடங்கள் கடந்து போனது எல்லாரும் அவங்க சுவிசேஷத்தை சொல்லி 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 அநேகரை வந்து நன்னடத்தில் அவங்க நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்க வர முடியாமல் போகுது, ஜெயிலுக்கு வர முடியாமனால அநேக கைதிகள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் வரல அந்த அம்மையார் ஏன் வரலன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க வந்து உடம்புநிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. சொல்லும் பொழுது இவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. நான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க மரித்து போயிட்டாங்க. மரித்து போனதுனால இவர்கள் எல்லாமே ரொம்ப வந்து தோண்டு போயிட்டாங்க. ஐயோ, நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த நம்மளை உருவாக்குன அந்த காரியங்கள் தான் அந்த மாயமற்ற. ஒருவேளை அவங்க வந்து நினச்சிக்கலாம், ஒரு சில கைதிகள் வந்து தப்பாக நடக்கவும் ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஸோ தப்பாக நடக்க ட்ரை பண்ணால் அவங்க விட்டு போயிடலாம். அந்த இடத்துல நான் வேணாம், இந்த இடத்துல வேணாம். அந்த உண்மையான அன்பு இருந்ததுனால தான், மாயமான அன்பு அவங்களுக்கு இல்லாதனால தான் அந்த இடத்துல போயிட்டு அநேகரை அவங்க வந்து ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்தாங்க. அந்த கைதிகள் மூலமாக அநேக ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்தப்பட்டார்கள் என்று நான் வாசிக்கும் பொழுது தெரியுது. ஸோ ஆண்டவர் நமக்காக மாயமான அன்பாய் இல்லாமல் இருக்கிறார். அடுத்தது கடைசியாக வந்து ஒரு அன்பை குறித்து நம்ம பார்ப்போம். முடிச்சுக்கலாம். அன்பாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்களாக இருந்து ஞாபகம், நம்ம அன்புள்ளவர்களாக இருந்தால் நாம் அவருடைய சீஷர்களாக இருக்கணும். அதை மறந்துடாதீங்க. ஸோ நம்மளோட சீஷராக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு நம்மளுடைய அன்பு தான் முக்கியம். ஸோ பணம், பட்டம், பதவி போன்றவை வந்து இன்னைக்கு கூட நாளைக்கு போவோம். அதில் வந்து நம்ம அன்பு செலுத்துகிறோமா, இல்லை நம்ம அடுத்த மனுஷர் மேலே அன்பு செலுத்துகிறோமா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்தது இது போல் இந்த அன்பு குறித்த காரியங்கள், ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற காரியங்கள் அன்பு. அடுத்தது நாங்கள் பேச போகிற இன்னொரு காரியம் வந்து தாழ்மையை குறித்து பேச போகிறோம். தாழ்மைன்றது வந்து நம்மள வந்து எத்தனை பேருக்கு இருக்கும்னு தெரியாது. ஸோ என்ன விஷயம் தான் சொல்கிறேன், அது வந்து ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்து தாழ்த்தப்படும்பொழுது வேதமாக சொல்லுது, ஆண்டவர் வந்து தாழ்மையுடனுக்கு கிருபை கொடுக்கிறார், பெருமையுடனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு சின்ன விஷயத்தோட அவர் வந்து அவர் பிறப்பிலிருந்து அவர் மரண பரியந்த வரைக்கும் அவர் தாழ்மையாக இருக்க தான் வந்து பிதாவோட சித்தமாக தான் அவர் வந்து அந்த காரியத்தை தான் அவர் இருந்தார். சரி, அவர் தாழ்மையாக இருந்தால் சொல்கிறோம், எந்தெந்த காரியத்தில் அவர் தாழ்மையாக இருந்தால் சொல்ல முடியுமா? எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் தாழ்மை நடந்தார்? ஒரு 3 பாயிண்ட் அப்படியே வசனத்தை மாத்திரம் சொல்லலாமா, அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். சீஷர்களோடு தாழ்மை இருந்தார். அந்த காரியம் வந்து சீஷர்களுடைய ஒரு பாதங்களை கழுவார். ஒரு சம்பவம் இருக்கு, சீஷர்களுடைய கால்களை கழுவுற அந்த வசனம்.
சிஷியர்களுடைய கால்களை கழுவுவதுன்றது அந்த வீடியோ பார்த்தேன். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அந்த வீடியோவை. அதாவது ஒரு மாஸ்டர், ஒரு ஹெட் மாஸ்டர், ஒரு நிலையில் இருக்கிறவர் வந்து தன்னோடு இருக்கிற அந்த டீச்சருடைய கால்களை கழுவுறது அந்த அருவருக்கத்தக்க அந்த விஷயத்தை அவர் பண்ணுறாருன்னா அவருக்குள்ள எந்த அளவுக்கு தாழ்மை இருந்திருக்கும், அவரோட சிந்தை எப்பேற்பட்ட சிந்தையாக இருக்குன்னு நம்ம யோசிப்பாங்க. ஸோ அந்த சிந்தை நமக்குள்ள இருந்ததுன்னா நம்மளும் அதோட டீச்சராக இருக்கும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இது மாத்திரம் இல்லாமல் நிறைய காரியங்கள் அவரோட தாழ்மை குறித்து போடப்பட்டிருக்கிறது. தாழ்மைக்கு அப்படியே ஆப்போசிட்டாங்கன்னு சொல்ல முடியும் நம்மளால. தாழ்மைக்கு ஆப்போசிட்டு பெருமைன்றது ஒரு சாதாரண ஒரு சாதனம் சொல்லலாம். ஸோ பெருமை இப்படி சொல்லாமல் நம்ம வேற எல்லாம் கூட சொல்லலாம். ஆணவம், அகம்பாவமாக இருக்கான், கிண்டல் புருஷனாக இருக்கான், இதெல்லாம் கூட அதுக்குள்ள தான் செய்யும். ஸோ நமக்குள்ள தாழ்மை காணப்பட வேண்டும். அந்த தாழ்மையிலும் ஒரு சில காரியங்கள் இருக்கு. ஆண்டவர் எப்படி தாழ்மையாக இருந்தாலும் பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 2:6, 7, 8, 9 தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமாயத்தரை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படித்தவர் ஆகி தம்மை தாழ்த்தினார். ஓகே, அதுக்கு முன்னாடி 5வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். ஓகே, அது வந்து என்ன சொல்றேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் சொல்றேன். கிறிஸ்து இயேசுனுடைய உள்ள இருந்த சிந்தை நமக்குள்ள இருக்கு. அவருக்குள்ள என்ன சிந்தை? அன்பான சிந்தை, தாழ்மையான சிந்தை நமக்குள்ள இன்னைக்கு இருக்கணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஆசைப்படுகிறார். இதில் பார்த்தோன்னா அவர் சிலுவை மரண பஞ்சம், அதாவது பிதாவுக்கு சமமாக இருக்கிறார். ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு இயேசு கிறிஸ்துக்கு பிதாவுக்கும். ஆனால் அதை வந்து ஒரு கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் அவர் வந்து அடிமை ரூபம், அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு வேற எதுனா ஒரு நல்ல கேட்டகரியில் நல்ல ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் பிறந்திருக்கலாம். அடிமை ரூபம்னா அடிமைன்றது இருக்கிறதே ரொம்ப லோவான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஆண்டவர் பிறந்து பண்றாருன்றது வந்து ஒரு பெரிய ஒரு தாழ்மையை தான் ஆண்டவருக்கு காட்டுது. சிலுவையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த பாடம் தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் நம்மை பெருமையாய் ஆண்டவர் உயர்த்த அவர் வல்லமை உள்ளதாக இருக்கிறார். இந்த தாழ்மையில கூட எப்பேற்பட்ட தாழ்மை ஒரு 2-3 காரியம் மாற்றலாம். மிக 5:2 பார்ப்போம். அவர் எப்பேற்பட்ட தாழ்மை எங்க பிறந்தார் சொல்லிருப்பாங்க. மிக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய். ஓகே, அவ்வளவுதான். அவர் பிறந்த ஊரு. நம்ம நினைச்ச ஒருவேளை இது மீகாலாம் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து பிறக்க போறாருப்பா, பயங்கரமான ஊரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும், அது எப்படிலாம் இருக்குமோன்னு சொல்லி அவங்களுக்குள்ள திங்க் பண்ணியிருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எப்ராத்தா என்னப்பட்ட ஆயிரங்களில், அதாவது எப்ராத்தான்னு ஒரு ஆயிரங்களில் அதுலயும் சின்னது. ஸோ சூஸ் பண்ற இடமே ரொம்ப ஒரு தாழ்மையான இடம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எப்போவுமே ஊர் பெருமை பேசிட்டே இருப்பார். எங்கள் ஊர் இப்படி, எங்கள் ஊர் இப்போ நகராட்சி ஆயிடுச்சு, மாநகராட்சி ஆயிடுச்சு, எங்கள் ஊரில் இது ஃபேமஸ், எங்கள் ஊரில் அது ஃபேமஸ்ன்னு அது நம்மளுக்குள்ளே நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம ஊரை பற்றி பெருமையாக பேசுகிற காரியம் நம்ம அது பேசிக்காக இருக்கும். அந்த காரியம் அதெல்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரி கூட அது ஆண்டவர் நினைக்கல. ரொம்ப அவர் பிறந்த ஊரே ரொம்ப தாழ்மையான ஊர். அடுத்தது அவர் பிறந்த இடம் பாருங்க. இடம்னா அவர் எந்த இடத்துல? லூக்கா 2:7 இருக்கு, வாசிக்க வேணாம். அவரை பிள்ளை சுற்றி முன்னணைன்னு சொல்லி போட்டிருக்கு. முன்னணை அப்படின்னும் போது நீங்க என்ன யோசிக்கிறீங்க? முன்னணைன்னா முன்னணை தெரியல. முன்னணை அப்படின்னா ஒரு சில வேதம் 2 வேதத்தை நான் பார்க்கும்போது அதில் ஒரு வேதத்தில் சொல்லுது, விலங்குகளுக்கு தீவனம் வைக்கிற தொட்டி. ஸோ அது வந்து ஒரு திண்ணை இல்லை வந்து அந்த தொழுவம் அந்த மாதிரியான. ஸோ இதை வச்சா வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்டுத்தொழிலில் பிறந்தாம ஒரு இது வந்திருக்கலாம். ஆனால் இதுதான் போட்டிருக்கு. முன்னணைன்றது வீடு இல்லாமல் அந்த மாடுகள் அந்த இதெல்லாம் வந்து அந்த சாப்பிட்ற அந்த தொட்டி. ஸோ அதில் கூட அவர் வந்து அந்த தாழ்மையை தான் சூஸ் பண்ணுறாரு. அது வந்து ஒரு நல்ல ஒரு மாட மாளிகையில ஒரு நல்ல அங்கே இருக்கிற ஒரு ஹை கிளாஸ் ஒரு வீட்டிலேயே பிறந்திருக்கலாம். அதுக்கும் அவங்க இடம் இல்லாமல் அந்த தேவன் சித்தத்தின் தள்ளப்பட்டு அந்த இடத்துல அவர் பிறந்தார். எங்க? மாட்டு தொழுவத்தில் ஒரு அந்த ஏழ்மை கோலத்தில் அவர் பிறக்கிறார். அடுத்தது பார்ப்போம். அதில் கூட இந்த மாயமான அன்பு பார்த்தோம். இதுலேயும் மாயமான தாழ்மைன்னு சொல்லி கூட ஒரு வசனம் இருக்கு. கொலோசியர் 2:19 வாசிப்போம்னு சொன்னீங்கன்னா அந்த வசனம் இருக்கும். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும். ஓகே, இதே போல மாயமான தாழ்மையிலும். ஸோ தாழ்மையிலே ஒரு மாயம் இருக்கு, ஒரு ஏமாத்துற விஷயம் இருக்கு. அப்படியே ஆளுங்க முன்னாடி மட்டும் அப்படி குறைஞ்சி நின்று சரிங்க தலைவர் அப்படி பண்ணுறது, அப்படி பின்னாடி போயிட்டு அன்பை பற்றி பேசணும். அதே மாதிரி தான் தாழ்மை, அப்படி தாழ்மையாக இருக்கிற மாதிரி காட்டுறது. ஆனால் பின்னாடி அப்படி 2 ஸ்டெப் வச்சு நாளைக்கு எடுத்து அப்படின்னு அப்படியே பண்ணுறது. ஸோ இந்த காரியங்கள்லாம் வந்து அது தாழ்மையை குறிக்காது, அது மாயமான தாழ்மைன்னு சொல்லி சொல்லுது. ஸோ தாழ்மைன்றது இதுதான் ஆண்டவருடைய
அவருடைய பிறப்பிலிருந்து அவர் மரண பரியந்தம் சிலுவையில கூட ஒரு தாழ்மையை நம்ம பார்க்கணும். சிலுவையில் ஒருவேளை ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன காரியம் நான் வந்து அடிக்கிறீங்களா, தாடி மாதிரி பிடுங்குறீங்க, எல்லா காரியம் பண்றீங்க, இவ்வளோ பண்ணும்பொழுது ஆண்டவர் நினைச்சா ஒரு செகண்ட்லேயே எல்லாத்தையும் அழிக்க முடியும் ஆண்டவரால். ஆனால் அவ்வளோ அந்த அத்தாரிட்டி இருக்கு, அவருக்கு பவர் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் அவர் பண்ணல. அதுதான் ஒரு தாழ்மை. நம்மளுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ தெரியும், ஒரு எம்பி தெரியும், சிஎம் தெரியும் அப்படின்னா நம்மளுடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கும், நம்ம பண்ற காரியம்லாம் வேற மாதிரி இருக்கும். சாதாரணமாக சொல்கிறேன், நம்ம அந்த சின்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலே நம்ம பண்ணுற காரியம் நான் பார்த்துருவான், நான் பண்ணிடுவா அப்படின்ற காரியம். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா விதத்தையும் தாழ்ந்து அந்த இடத்துல இருக்கிறார். ஸோ தாழ்மை இம்ப்ரூவ்மெண்ட் தான் அவர் வந்து மகிமையாக உயர்த்தப்பட்டார். வளர்ந்த காரியத்தோட பார்ப்போம். இன்னும் ஒரு நிறைய கதைகள் இருக்கு, மிஷனரி கதை நான் சொல்ல இது இல்லை. அவர் வளர்ந்த ஊர் கலிலேயா என்று சொல்கிறோம். கலிலேயா என்பது புறஜாதிகள் இருக்கிற இடம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பேர். புறஜாதிகள் அதிகமாக வாழ்கிற இடம், பணம் இல்லாதவங்க, அதிகமாக அந்த கஷ்டப்படுறவங்க, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அவர் வந்து வளர்றார் இயேசு கிறிஸ்து. இவன் கலிலேயா நல்லவான்னு சொல்லி அவர் செலக்ட் பண்ணுற டீச்சர்களும் ஒரு இது ரொம்ப ஹை கிளாஸான ஆளுங்க இல்லாமல் அவர் மீன் பிடிக்கிறவர். ஸோ எல்லாத்துலேயுமே அவரோட தாழ்மையை பார்க்கலாம். நம்ம ஆண்டவருடைய தாழ்மை இப்படி தான் விளங்குது. ஸோ அவரோட சூஸ் பண்ணுற இடம், சூஸ் பண்ணுறது, பிறக்கிறது எல்லாமே ஆண்டோட தாழ்மை. ஸோ நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளுகிற காரியம் தாழ்மை குறித்து நம்ம வந்து ஆண்டவரிடத்துல நம்ம சிலுவையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அன்பை குறித்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அடுத்தது தாழ்மை குறித்து பார்க்கணும். தாழ்மைன்ற காரியம் மிகவும் நமக்கு வந்து முக்கியமாக. இந்த ரெண்டு காரியம் இருந்தாலே நம்ம வந்து இப்போ மதர் தெரேசா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். மதர் தெரேசா வந்து அவங்க வந்து அன்பாக இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த அன்பு எதனால் வந்து, அதாவது ஒரு குஷ்டரோகியை ஒரு சாதாரணமாக ஒன்றால் நேற்று வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. நாங்கள் அந்த இது கத்திப்பாறை போயிட்டு வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு சைக்கிளில் வந்து ஒருத்தர் குத்தி கால் வந்து ரத்தம் பிளட்டு பயங்கரமாக போயிட்டே இருக்குது. நாங்கள் சின்ன காயமாகணும்னு பார்த்தா பிளட்டு வந்துனே இருக்கு, அவருக்கு பயங்கரமாக வந்துனே இருக்குது. அவர் கட்சிப்பு நான் என்னுடைய இதை சொல்கிறேன். கட்சிப்பு கொடுத்தோம், கட்சிப்பு கட்டினாரு. அவர் அந்த நான் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து தண்ணி குடிங்க சொல்லிடலாம், ஏன்னா நாங்கள் மேலே இருக்கோம், அவர் கீழே இருக்காரு, ஃப்ளைஓவர் கீழே இருக்காரு. எல்லாம் பண்ணுறோம். அவரை தொட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அதை வந்து எங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வர முடியல, அங்கேயே தூக்கி போட்டு போயிட்டோம். அதான் சொல்கிறோம், சாதாரணமாக இந்த காரியத்தை நம்மளால் தாங்க முடியல, இந்த காரியத்தை வந்து நம்மளால் பண்ண முடியும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட தாழ்மையை நமக்கு கற்றுக்கொண்டதாக இருப்பாங்க. அவருடைய அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல எடுத்துக்கொண்டு போடான்னு சொல்லி சொல்லி அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவருக்கு அதிகாரம் வந்து நான் திறக்கல. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மறித்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார். அடிக்கிறவர்களுக்கு என் முகத்தையும் முதுகையும், தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு கிங்டம், ஒரு ராஜா மேன்மையில இருந்த ஒரு மனுஷன், தெய்வம் மனுஷ ரூபமாக எடுத்து சிலுவையில் அறையப்பட்டு இவ்வளோ ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா இதுக்கு வந்து ரீசன் அவர் நம்ம வைத்த அன்பு. அடுத்து அவர் நம்ம சொல்லிக் கொடுக்குறது அந்த தாழ்மை. இந்த ரெண்டு காரியம் இருந்தால் நம்ம அடுத்து என்ன காரியத்தை பார்க்கணும். இது வந்து சிலுவைக்கு முன்பதாக நாம் பார்க்கிற காரியம் என்ன பார்த்தோம்? அன்பு பார்த்தோம், தாழ்மையை பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு காரியத்தை வைத்து நம்ம என்ன காரியம் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு புதையில தேடி போகிறேன், எடுக்க போகிறேன்னா எனக்கு ஒரு மேப் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மேப்பில் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ மேப் இல்லாமல் நம்ம தேட முடியுமா அந்த புதையில? இல்லைன்னா கஷ்டப்பட்டு அப்படின்னு போனோம். அந்த மேப் இருந்தால் ஈஸியாக நான் அப்படியே போகணும், போய் பார்த்து அதை எடுக்க முடியும். ஸோ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பாடம் வந்து நேரடியாக ஒரு சில விளக்கங்களை கொடுக்கும், ஒரு சிலருக்கும் நம்ம வந்து மறைமுகமான விளக்கங்களை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ சிலுவைக்கு முன்பதாக இந்த ரெண்டு காரியங்கள் நமக்கு சிலுவைக்கு பின்னால் இருக்கிற ஒரு சில வேலைகளை நம்ம செய்ய போகுது. அன்பும் தாழ்மை நமக்குள்ள இருந்தால் சிலுவைக்கு பின்னான வேலை என்ன? சரி, இந்த அன்பு தாழ்மை எனக்குள்ள வந்துருச்சு, நான் ஓகேவா அதோட நிறுத்திக்கலாம். நம்ம அன்பாக இருக்கப்போ நான் எனக்குள்ள தாழ்மை வந்துருச்சு, அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அன்பா இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, அன்பா இருந்தா நீ வந்து என்னோட சிஷ்யனா இருக்குன்னு சொல்றாரு, எல்லாம் ஓகே. அதோட இருந்தா ஓகேவா? அன்பா எனக்குள்ள வந்துருச்சு, நல்ல நீடி அன்பு வந்துருச்சு, யாரை பார்த்தா அவன் தாழ்மையா இருக்கேன், சமாதானம் இருக்கு, மன்னிப்பு, எல்லா குணமும் எனக்கு வந்துருச்சு, இது எனக்கு ஓகேவா? இல்லை இதோட நான் அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் வைக்கிறேன். கிரியை செய்யணும். நமக்குள்ள இந்த காரியம் வந்துருச்சு, அதான் ஆண்டவர் செஞ்சார். ஆண்டவருடைய அந்த பெரிய சிலுவைக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரியம், பிதாவுடைய திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அவர் வந்து பூமிக்கு வரணும், குமாரனா இருக்கணும், சிலுவையில் மரணத்தை சுமக்கணும், எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்தான்னு சொல்லி அந்த கெத்செமனே தோட்டத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக கூடுமானாலும் விலகட்டும் அப்படின்ற அளவுக்கு அவர் மனசை வேதனையாக இருந்தாலும் அப்போ எந்த அளவுக்கு அவர் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பாரு. சரி, அதை குறித்து வேதனைப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் சந்தோஷம் போட்டு ஏற்றுக்கணும்னு சொல்லி வேதனை நம்ம பார்க்கிறோம். ஸோ இவ்வளோ கஷ்டத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாருன்னா ஒரு பெரிய ஒரு மேட்டர் இருக்குன்னு தான் இருக்கும். ஸோ சிலுவைக்கு முன்னாடி இந்த காரியங்களை நம்ம அப்ளை பண்ணோம். எங்கே அப்ளை பண்ணோம்னா
சிலுவைக்கு பின்னாடி அவர் சில காரியங்களை விட்டு போயிருக்கிறார். என்ன காரியம்னா, அவர் கடைசியா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மதித்து உயிர்த்தெழுந்த போது ஒரு காரியத்தை சொல்றாரு. மார்க் 16:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இதுதான் வந்து அவருடைய கடைசி ஆசை. ஒரு அப்பா இருக்காரு, அவருடைய கடைசி படுக்கையில இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை இருக்கான். அந்த பிள்ளை வந்து இதுதான் என் ஆசை, எப்படியாச்சும் நிறைவேற்றிருப்பா, அப்பதான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த பிள்ளை அவன் வந்து அசால்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானா, இல்ல அந்த மரித்த பின்பு அவனுடைய அந்த தகப்பனுடைய வேலையை எப்படி செய்வான் சொல்லுங்க. இப்ப சமீபத்தில் வந்து ஒரு ஆக்டர் இறந்து போனார், விவேக்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை ஆக்டர். அவருடைய ஆசை என்ன தெரியும், நடக்கணும் தெரியும், மரக்கன்றுகள் நடனம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அந்த கன்றுகளை நடனம்னு சொல்லி அவருடைய ஆசை. எவ்வளோ கோடி சொல்கிறாங்க, அவ்வளோ கோடி நான் நடனம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசை. அவரோட பாதியிலே இறந்து போயிட்டாரு. இறந்து போகும்பொழுது அவரோட ஆசையை ஒரு சிலர் வந்து எடுத்து நிறைவேற்றுறாங்க. எத்தனை பேர் தெரியும்? தெரிஞ்சாலும் நீங்கள் கை தூக்க மாட்டீங்க, நான் தூக்குறேன். அவரோட ஆசை அந்த மரக்கன்றுகளை நிறைய இடத்துல விற்கணும் அப்படின்றது அவரோட ஆசை. அதே அந்த ஆசையை அவர் நிறைவேற்ற முடியாமல் இறந்து போயிட்டாரு. ஆனால் அதற்கான ஆசையை அனைவர் வந்து பண்ணாங்க அந்த காரியத்தை. இந்த சேம் தாட்டு நம்ம அப்ளை பண்ணோம். ஆண்டவருடைய பின்னாடி சுவிசேஷம் அந்த 33 வருடங்கள் தான் வாழ்ந்தார் அவரு. அவருக்குள்ள எவ்வளோ சிந்தனைகள் இருந்திருக்கும், நான் இப்படி பண்ணோம், அவரோட சித்தம் அது. ஆனால் நான் சுவிசேஷத்தை சொல்லணும், அதை பண்ணணும் நிறைய. ஒரு 33 வயசு ஒரு வாலிபன், என் வயசு, இறந்து போறாங்கன்னா அவங்களுக்குள்ள எவ்வளவு மனசுல இருக்கும், பாரங்கள் இருக்கும். அந்த பாரங்கள், அந்த ஆசைகள், அந்த சிந்தனை நமக்குள்ள வரணும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த அன்பு, அந்த ஆழ்மை, இந்த காரியங்கள் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம சுவிசேஷம் என்கிற ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஒருவேளை சுவிசேஷத்துல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், நிறைய காரியங்கள் விரோதமா நடக்குது. வந்து நம்மளை அடிக்கிறாங்க, கல்லறிகிறாங்க. முந்தினத்து ஒரு 17ஆம் தேதி ஒரு சர்வீஸ்கால ஒருத்தர் இறந்து போனார். கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்கிற ஒருத்தர், கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்தார். அவர் போயிட்டு பாதிக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்தார். அவரை ஒரு சில கூட்டங்கள் தாக்கி அவரை வந்து உயிர் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நமக்கு மெயினாக அன்பு வேணும். என் மூணு துப்புறியா பரவாயில்ல, என்ன அடிக்கிறியா, என்ன அவனுக்கு துன்புறியா பரவாயில்ல, அதுக்கு எவ்வளோ முதலாவது காரியம் அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் தான் வந்து அவன் மன்னிக்க முடியும். அன்பு இருந்தால் தான் அவனை வந்து நான் வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும். அந்த அன்பை தான் ஆண்டவர் நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு. நமக்குள்ள தாழ்மையாக இருக்கணும். நம்ம என்ன நம்மளோட லைஃப்பை, நம்மளுடைய ஒய்ஃபை, இல்லை நம்மளுடைய பிள்ளைகளை, நம்மளோட பேரண்ட்ஸ் யாரை பற்றி சொன்னாலும் நமக்கு வந்து அந்த தாழ்மை இருக்கணும். எங்கள் வீட்டை நீ எங்கேயும் திட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்து போவாங்கன்னா நம்முடைய காரியங்கள், ஆண்டவர் நமக்காக சிலுவையில் சுமந்தது, அவர் நமக்கு சீச்சராக இருப்போம்னு சொன்னது எல்லாமே பொய்யாயிடும். ஸோ நம்முடைய அப்பாவுடைய வேலை சுவிசேஷத்தை சொல்றது. அந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு முக்கியமான ஒரு 2 காரியமா நான் நினைக்கிறது அன்பு, தாழ்மை. இந்த அன்பு, தாழ்மை நமக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம அவர் விட்டு போன அந்த காரியத்தை, இன்னொரு காரியம் மிஷனரி வாழ்க்கை கூட இருக்கு, நேரம் இல்லை. அவருடைய வாழ்க்கை கூட அந்த மிஷனரி வந்து அங்கிருந்து மோரோஸ் ஏதோ ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து வராரு. அவர் வந்து அவங்களுக்குள்ளே அந்த காட்டுவாசிகளுக்குள்ள 2 பிரிவுகள் இருக்கு. இந்த பிரிவுல வந்து அதாவது அந்த தலைவனுடைய பிள்ளை, தலைவனுடைய மகன், அவன் வந்து 2 பேருக்கு போட்டி நடக்கும். அடிக்கடிக்கு அவன் தோற்று போனோடனே அந்த பிள்ளையை வந்து இவங்க செல்ல கொடுக்கணுமா, அடிமையாக வாழணும். இதுதான் வந்து அவனுடைய கான்செப்ட். ஸோ இப்படி அடிமையாக வாழும்பொழுது 2-3 வாட்டி அவங்க வந்து பணத்தை கட்டி அதை கட்டி எடுத்துட்டு வந்துட்டாரான். 3ஆவது வாட்டி அவர்கிட்ட பணம் இல்லை, எதுவுமே இல்லை. அவன் வந்து வேற இடத்துக்கு கொண்டு போவான் அடிமையா. அந்த காட்டுவாதி ஜனம் வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஒரு ஆங்கிலிக்கன் ஒரு சபையில இடத்துல போறாரு. அந்த இடத்துல ஒரு சத்தியம் அறிவிக்கப்படுது. அதன் மூலமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பல வருஷங்கள் கழித்து அவர் மறுபடியும் என்ன இயேசு கிறிஸ்து யாருமே அறியாத இங்க என்ன இருக்கு, என் ஜனம் இருக்கு, அவங்களுக்கு போய் நான் சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் பாரப்பட்டு பிரயாசப்பட்டு அனைவருக்கு சுவிசேஷத்தை சொல்றாரு, அனைவரும் உருவாக்கிட்டாரு. அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அவர் 33 வயதுல, அவர் 35 வயதுல அவர் வந்து மரித்து போயிடுறாரு. ஏதோ ஒரு காரணத்தினால மரித்து போயிடுறாரு. ஸோ அந்த வேலையை, அவருடைய ஆசையை, அந்த அவர் சுவிசேஷத்தினால அவர் எழுப்பப்பட்ட ஒரு சில வாலிபர்கள் போயிட்டு அந்த இருந்த தீவுல, அந்த இயேசு கிறிஸ்து அறியாத அந்த இடத்துல, அந்த இனத்திலிருந்து வந்த இவர் மூலமா அவர் போய் அந்த காரியங்களை செய்தாங்க. அந்த வாலிபர்கள் போய் காரியங்களை செய்து அங்க இருக்கிற மக்களை ஆண்டவருக்குள்ள வழிநடத்தினாங்க. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற பெரிய கடமை சுவிசேஷம் என்கிற கடமை. அந்த கடமைக்கு முக்கியமான ஒரு குணாதிசயம் என்று சொன்னால் அன்பு, தாழ்மை. இந்த 2 காரியம் நமக்குள்ளாய் அபியாசப்பட்டிருக்குன்னு சொன்னா ஆண்டவருடைய காரியங்களை வெட்கப்படாமல் நம்ம மேல எந்த பாடுகள், என்ன நிந்தனைகள் வந்தாலும் ஆண்டவருக்காக நம்ம செய்வோம். ஸோ சில காரியங்கள் இருந்தாலும் நேரமாகிவிட்டது. கர்த்தர் அதான் சொல்றாரு, அவருடைய சிலுவையினாலே நம்ம வந்து ரொம்ப பாடு, ரொம்ப வெயிட்டானது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சிம்பிளா சொல்லிட்டாரு,
அன்பு தான் சிலுவை, அவ்வளோதான். நீ வந்து 10 கட்டளை ஃபாலோ பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அன்பு நம்மக்கிட்ட, அதான் நம்ம பொருந்தியில் சொல்லுது, அன்பு நம்மக்கிட்ட இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுது. நீ வந்து அந்நிய பாஷை பேசினாலும் சரி, நீ தூதர் பாஷை பேசினாலும் சரி, என்ன காரியத்தை பேசினாலும் அன்புன்ற ஒரு காரியம் உனக்குள்ள இல்லை என்றால் நீ ஒன்றுமே இல்லை, விருதா என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம அந்த சிலுவையில் பார்த்து அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும்னு சொன்னால், நம்ம சுவிசேஷத்தை அந்த பாரத்தை இயேசு கிறிஸ்துவோட சிந்தை, அந்த தாழ்மையின் சிந்தை, அந்த அன்பின் சிந்தை நமக்குள்ளே கொண்டு வந்தோம்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். பாடுவோம். அந்த பாடல் பொதுவாக நம்ம கிறிஸ்மஸ்க்கு பாடுற பாட்டு, ஆனால் இந்த நாளில் நமக்கு இந்த பாடல் நமக்கு அற்புத பாடலாக இருக்கும். பொறுமை, தாழ்மை, அன்பு, உருக்கம், பெருந்தன்மை உள்ளவரே, மரணம் வரை தன்னை தாழ்த்தினதனால் மேலான நாமம் பெற்றார். இந்த தாழ்மை என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். தாழ்மை என்பது நம்முடைய ஈகோ, நம்ம எல்லாருக்குமே ஈகோன்னு ஒன்று இருக்குது, அது யாருமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஈகோ தகர்க்கப்படும் பொழுது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு முறை தகர்க்கப்படுவது, 2 முறை தகர்க்கப்படுவது. இயேசு மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா, ஆமென். நம்ம தாழ்த்தும் பொழுது அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்மளால சாதிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. சின்ன ஒரு காரியம் சொன்னா கூட அந்த நேரத்துல நமக்கு அந்த காரியம் நமக்கு பொறுக்க முடியல, சொல்லிட்டா உடனே நமக்கு அதை ரியாக்ட் பண்ணணும்னு வருகிறது. ஆனால் அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திலே நாம கொண்டு போய் வைக்கும் பொழுது கண்டிப்பா, ஆனால் அந்த காரியங்கள் நடக்கும் பொழுது நமக்கு உள்ள ஒரு பாதிப்பு ஏற்படும், ஒரு ஹர்ட், ஒரு வலி ஒன்று ஏற்படும். அந்த வலி ஏற்படாதுன்னு சொல்லுங்க. ஆனால் அந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை பொறுப்பெடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை தருகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை அளிக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு ஒரே ஒரு வழி தாழ்மை. அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலையும் இந்த பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா, ஆமென். அன்பு நமக்குள்ள இருக்கணும். அன்பு இல்லைன்னு சொன்னா நம்ம பேசுறதும் வீண், நம்ம செயல்படுறதும் வீண், நம்ம காரியங்கள் எல்லாமே வீணாகும். அன்புடைய சமூகத்தில் கேட்கலாமா? பொறுமை, தாழ்மை, அன்பு, உருக்கம், பெருந்தன்மை உள்ளவரே.
ஈஸி. அதை கேட்கறது ரொம்ப ஈஸி. ஆனால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தாழ்மை நம்ம கற்றுக்கொள்ளுதல் இருக்கு. தாழ்மை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் பிரயாசப்படுத்த வேண்டும், அதை அபியாசப்படுத்த வேண்டும், அதை முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான கிருபை ஆண்டவர் சமுதிரம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். ஆனால் நம்ம அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து நம்ம தாழ்மைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொன்னா அவரிடத்திலிருந்து மிகுந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்படி கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர் நமக்காக எல்லா காரியமே அவர் கையில் எடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தை கொள்வதுதான மோகனையும் நடத்துறதான வினோதாவையும் அந்த தொடர்ந்து ஆசீர்வதிக்க பயன்படுத்தணும். அநேக வேலைகள் மத்தியில பிரயாசப்பட்டு இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி இந்த செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நடத்தணும்னு சொல்லி ஜோமன்ல கண்ணை மூடி ஜோமன் சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு ஆண்டவரே அது மாயமற்றதான அன்பா இருக்கிறதப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்பா. உங்களுடைய மாயமற்ற அன்பிலே நாங்கள் வளரும்படியாய் ஆண்டவரே ஜீவனை கொடுக்கிறதான ஆண்டவரே அந்த ஆண்டவரே இந்த கிறிஸ்து ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அந்த அன்புக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாயமற்ற தாழ்மைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. எல்லோரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோமே, ஏன் அமைதியா இருக்க வேண்டும்? எல்லோரும் ஆண்டவரே ஏன் கொடுத்த ஆண்டவரே உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய மாயமற்றதான ஆண்டவர் தாழ்மைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரை கேட்டவுடைய வேத சத்தியத்தின்படி ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை உடைய அன்பிலே நிலைநிறுத்தவும் ஆண்டவருடைய தாழ்மையை ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை இந்த நாளில் கர்த்தர் கொடுத்ததான ஆண்டவர் இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவர் இன்னும் ஆண்டவருடைய அன்பிலே வளர ஆண்டவருடைய தாழ்மையிலே நாங்கள் வளர ஆண்டவர் அது நிமித்தம் ஆண்டவருடைய கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களிலே நீர் ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமியான தொடர்ந்து கிரியை செய்கிறாங்க. நன்மான தகவல் கொடுக்கிறோம், கர்த்தர் மகிமைப்படுகிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென்.